Hi friends, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து ஒரு வித்தியாசமான டாபிக்கு. அதாவது எப்படின்னா காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸோட கான்ஜுகேட் எப்படி கண்டுபிடிக்கிறது. சிம்பிள் தான், பட் ஆனால் இம்பார்ட்டன்ட் சாப்டர் கான்ஜுகேட் அண்ட் மாடுலஸ் ஆஃப் எ காம்ப்ளெக்ஸ் நம்பர். கான்ஜுகேட்னா என்னென்னா, இப்போ காம்ப்ளெக்ஸ் நம்பர் என்ன இருக்கும், இமேஜினரி பார்ட் ரியல் பார்ட் இருக்கும், கரெக்டாக? அதாவது எக்ஸ் ப்ளஸ் ஐஒய் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அதோட கான்ஜுகேட் எப்படி எழுதுவீங்க, இமேஜினரி பார்ட்டை நெகட்டிவாக எழுதணும். ஓகேவா? இப்போ வந்து இங்கே இங்கே பார்த்தீங்கன்னா எக்ஸ் ப்ளஸ் ஐஒய் இருக்குது, அதை வந்து நான் எக்ஸ் மைனஸ் ஐஒய் அப்படிங்கிற மாதிரி எழுதுகிறேன். அதாவது இமேஜினரி பார்ட்டோட நெகட்டிவ் பார்ட் வரணும். இப்போ பாசிட்டிவாக இருந்தால் நெகட்டிவாக இருந்தால் பாசிட்டிவாக வரணும். ஓகேவா? இப்போ மாடுலஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா, இப்போ எக்ஸ் ப்ளஸ் ஐஒய்க்கு மாடுலஸ் எடுத்திங்கன்னா அதோட வேல்யூ என்ன, ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயராக மாறிடும். இந்த மாதிரி வந்து இந்த காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸில் கான்ஜுகேட் பண்ண முடியாது, மாடுலஸ் பண்ண முடியாது. அது என்ன ட்ரிக்ஸ் யூஸ் பண்ணுறாங்க எல்லாருமே இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஒரு ட்ரிக்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிற வீடியோ பார்க்கலாம். நம்ம வந்து அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணலாம், இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற அப்கமிங் வீடியோஸ் எல்லாம் உங்கள் யூடியூப் சேனலில் வரும். அதை வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா, நல்லா கான்ஜுகேட் எலாபரேட்டாக பார்க்க போகிறோம். கான்ஜுகேட்னா என்ன, மாடுலஸ்னா என்னன்றதை நம்ம ப்ரீஃபாக பார்க்கலாம். லாஸ்ட் வீடியோஸில் வந்து நம்ம காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ்னால் என்ன அப்படிங்கிறத வந்து நம்ம பார்த்துப்போம். வேணா லிங்க்கை வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், நீங்கள் வேணால் பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க. ஓகே, வாட் இஸ் மீன் பை கான்ஜுகேட்? ஓகேவா? கான்ஜுகேட்னா என்ன அப்படிங்கிறத முதல்ல பார்ப்போம். கான்ஜுகேட்டோட ப்ராப்பர்ட்டிஸ் என்னன்றதும் பார்க்கலாம். சரியா? கான்ஜுகேட் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, a conjugate of a complex number x plus iy is defined as a complex number. இப்போ நம்ம எழுதணும் தெரியுமா, x plus y வந்து x plus iy வந்து அந்த இமேஜினரி பார்ட் மட்டும் அதோட ஆப்போசிட் சைன்ல மாறும். தட் இஸ் கால்ட் கான்ஜுகேட் நம்பர். ஓகேவா? புரிஞ்சுதா? ஓகே, இதோட ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் கான்ஜுகேட் நம்பர் என்னெல்லாம் அப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கான்ஜுகேட் நம்பரோட ப்ராப்பர்ட்டிஸ் என்னன்னு பார்க்கலாம். ப்ராப்பர்ட்டிஸ் ஃபர்ஸ்ட் வந்து நம்ம காம்ப்ளெக்ஸ் நம்பர் எப்படி டினோட் பண்ணுவோம், z is equal to i plus y வை நம்ம டினோட் பண்ணுவோம். நம்ம இங்க என்ன பண்ண போறோம்னா, z1 is equal to z1 z2 ரெண்டு காம்ப்ளெக்ஸ் நம்பர் நம்ம எடுத்துக்கிறோம். ஓகேவா? z1 z2 இது ரெண்டுமே வந்து நம்ம காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ் எடுத்துக்கிறோம். ஓகேவா? இப்போ என்ன ஆகுதுன்னா, ஃபர்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி என்னன்னா, z1 plus z2 the whole bar is equal to z1 bar plus z2 bar. ஓகேவா? இது வந்து ஃபர்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி. செகண்ட் ப்ராப்பர்ட்டி வந்து z1 minus z2 the whole bar எடுத்துக்கிட்டீங்கன்னா, whole conjugate bar is actually conjugate. சரியா? z1 bar minus z2 bar. இது வந்து செகண்ட் ப்ராப்பர்ட்டி. தேர்ட் ப்ராப்பர்ட்டி என்னன்னா, z1 into z2 is equal to z1 bar into z2 bar. இது வந்து ஃபோர்த் ப்ராப்பர்ட்டி. ஃபிஃப்த் ப்ராப்பர்ட்டி வந்து z1 by z2 the whole bar பண்ணீங்கன்னா z1 bar by z2 bar. இது என்ன கண்டிஷன்னா, z2 should not be equal to 0. ஏன்னா z2 0 ஆயிடுச்சுன்னா மொத்த டேர்முமே நமக்கு வந்து இன்ஃபினிட்டி ஆயிடும். ஸோ அதனால நம்ம z1 should not be நெகட்டிவ் அப்படின்றது நம்ம அதாவது வந்து நாட் ஈக்குவல் டு 0வா இருக்கணும் அப்படின்றத சொல்றாங்க. சரியா? நெக்ஸ்ட் ஃபிஃப்த் ப்ராப்பர்ட்டி வந்து இது வந்து இம்பார்ட்டன்ட் ப்ராப்பர்ட்டி. இது அடிக்கடி யூஸ் பண்ணுவோம். ரியல் பார்ட் ஆஃப் z, z-ஓட வேல்யூ வந்து ஆக்சுவலி x plus iy. கரெக்டா? ரியல் பார்ட் ஆஃப் z என்ன வரும், எப்படி எழுதுவோம்னா, இது நார்மல் z plus z bar divided by 2 இப்படி தான் எழுதுவோம். ரியல் பார்ட் ஆஃப் z எப்படி எழுதுனா, நார்மல் கொடுத்துருக்க z அதோட கான்ஜுகேட் ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி டிவைட் பை 2 பண்ணீங்கன்னா நார்மல் ரியல் வேல்யூ ஆஃப் z கிடைக்கும். அதே மாதிரி இமேஜினரி பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம இனிமேல் நம்ம எழுத போகிறது ரியல் ஆஃப் z வந்து re ஆஃப் z எழுதுவோம், இமேஜினரி வந்து img ஆஃப் z எழுதுவோம். இதோட ஃபார்ம் என்னன்னா, z மைனஸ் z bar டிவைடட் பை 2i. இதுதான் வந்து இமேஜினரி பார்ட்டோட வேல்யூ. ஓகேவா? நெக்ஸ்ட் z பவர் n டர்ம்ஸ் நமக்கு வந்து இது வந்து நம்ம 2 டர்ம்ஸ் கிடைக்கும். இது மாதிரி n டைம்ஸ் வந்துச்சுன்னா நமக்கு எது மார்க் வரும் அப்படின்னு பார்க்குறாங்க. அதாவது z bar the whole power n. nன்றது ஏதோ ஒரு இன்டிஜர். ஓகேவா? எனி இன்டிஜர். ஓகே, நெக்ஸ்ட் z வந்து எப்போ ரியல், z is real if and only if i f போட்டா if and only if னு அர்த்தம். ஓகேவா? z is equal to z bar. Z bar z is equal to 0.
z is equal to z bar இருந்துச்சுன்னா f ஓட z ஓட வேல்யூ ரியல் நம்பர்ஸ் மட்டும் தான் இருக்குன்னு அர்த்தம். இதுவே வந்து z வந்து பியூர்லி இமேஜினரி மட்டும் தான் வந்திருக்கு அப்படின்னு எப்படி சொல்லுவீங்கன்னா if and only if z is equal to minus z bar. ஓகேவா? அதுக்கப்புறம் சிம்பிள் ப்ராப்பர்ட்டி டபுள் பார் தட் இஸ் டபுள் கான்ஜுகேட் எடுத்தீங்கன்னா திரும்பியும் அதே வேல்யூ தான் வரும். இதுதான் வந்து நம்மளோட காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ்ல கான்ஜுகேட்டோட ப்ராப்பர்ட்டிஸ். ஓகேவா? நம்ம நார்மல் இதுதான் z1 plus z2 ஹோல் பார் தட் இஸ் z1 z2 ஆட் பண்ணி கான்ஜுகேட் எடுத்தாலும் இல்ல z1 தனியா கான்ஜுகேட் எடுத்து z2 தனியா கான்ஜுகேட் எடுத்து மொத்தமா ஆட் பண்ணாலுமே நமக்கு சேம் மாதிரி தான் வரும். நமக்கு வந்து இந்த நாலுமே ஈஸியா நமக்கு தெரிஞ்சிடும். இந்த நாலுமே நம்ம பார்த்துக்கலாம் படிச்சுக்கலாம். ஓகேவா? புரிஞ்சிச்சா இந்த ப்ராப்பர்ட்டிஸ்? இதுதான் ப்ராப்பர்ட்டிஸ் யூஸ் பண்ற ப்ராப்பர்ட்டிஸ். ஓகேவா? எக்ஸ்பிளனேஷன் வேணும்னா நீங்க உங்க புக்ஸ் நீங்க பார்த்துக்கலாம். இதுவே நமக்கு வந்து n டைம்ஸ் வேணும்னா இது n டைம்ஸ் இது வரும். இந்த ஃபர்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி செகண்ட் ப்ராப்பர்ட்டி நமக்கு n டைம்ஸ் வரலாம். நம்ம தனித்தனியா நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. ஓகேவா? இப்போ நம்ம இதை வச்சு ஒரு சம் பார்க்கலாம். இப்போ ஒரு क्वेश्चन கொடுத்துருக்காங்க நம்ம பார்க்கலாம். இதுல இருந்து நம்ம என்ன பார்க்க போறோம்னா இது வந்து ரியல் பார்ட்ஸ் தனியா இமேஜினரி பார்ட் தனியா வேணும். ரியல் பார்ட் ஃபார்முலா என்ன, இமேஜினரி பார்ட் ஃபார்முலா என்ன? ஃபர்ஸ்ட் வந்து क्वेश्चन எழுதிடுறேன். 3 plus 4i divided by 5 minus 12i. ஓகேவா? இது என்ன ஃபார்மட்ல இருக்குன்னா ஃபர்ஸ்ட் வந்து இத வந்து x plus iy ஃபார்மட்ல எழுதணுமா? ஓகேவா? அதுக்கு அடுத்து வந்து ரியல் பார்ட்ஸ் இமேஜினரி பார்ட்ஸ் தனித்தனியா எழுதணுமா? ஓகேவா? ஓகேவா? ஃபர்ஸ்ட் வந்து x plus iy இந்த x plus iy ஃபார்மட்ல இல்ல. சோ என்ன பண்ணனும்? ஃபர்ஸ்ட் ஸ்டெப்வே என்ன பண்ணனுங்க? கான்ஜுகேட்டா மல்டிப்ளை பண்ணனும். சோ எதனால இத வந்து கான்ஜுகேட்டா மல்டிப்ளை பண்ணனும்ன்றத நான் கடைசில சொல்றேன். ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஓகேவா? 5 plus 2y இது 12i. ஏன் எதோட கான்ஜுகேட்னா டினாமினேட்டரோட கான்ஜுகேட். எப்பவுமே சரி நீங்க கான்ஜுகேட் மல்டிப்ளை பண்றீங்கன்னா டினாமினேட்டரோட கான்ஜுகேட்டை மல்டிப்ளை பண்ணனும். ஓகேவா? மல்டிப்ளை பண்ணா 3 plus 4i into 5 plus 12i divided by 5 minus 12i into 5 plus 12i. ஓகேவா? இப்போ நம்ம நியூமரேட்டர் பார்க்கலாம். நியூமரேட்டர் வந்து என்ன பண்ணனும்னா 3 into 5 plus 3 into 12i சேர்த்துடணும். சாரி 3 into 12i plus 4i into 5 plus 4i into 12i divided by இது என்ன ஃபார்மட்ல இருக்கு? a minus b a plus b ஃபார்மட்ல கரெக்ட்டா? so therefore a square minus b square. ஓகேவா? இப்போ என்ன ஆகுது? 15 plus 36i plus 20i plus 48i square divided by 25 minus 144 i square. நமக்கு வந்து லாஸ்ட் நான் சொல்லிருப்பேன் i square வேல்யூ -1. ஓகேவா? 15 plus 56i plus 48 into i square வேல்யூ என்னது -1 divided by 25 minus 144 into -1. இதை நம்ம ஆட் பண்ணோம்னா இப்போ 55 ல இருந்து 48 மைனஸ் பண்ணணும். கரெக்ட்டா? சோ 15 ல இருந்து 48 மைனஸ் பண்ணா மைனஸ் பண்ணினா -33 plus 56i divided by 25 plus 144. கரெக்ட்டா? இப்போ நம்ம இத சிம்பிளை பண்ணினா -33 plus 56i divided by 169. இது என்ன பண்ணனும்னா நம்ம எப்படி இமேஜினரி பார்ட் தெரிஞ்சா அப்படினா தனித்தனியா ஸ்ப்ளிட் பண்ணி எழுதிக்கணும். அதாவது வந்து டினாமினேட்டர் தனித்தனியா எழுதணும். -33 divided by 169 plus 56i divided by 169. இப்போ என்ன ஃபார்மட்ல இருக்குது? இது மொத்தமாவே x. ஓகேவா? இது மொத்தமாவே x. இந்த டேர்ம் ஃபுல்லாவே x, இந்த டேர்ம் ஃபுல்லாவே y. கரெக்ட்டா? y ல வந்து i வராது. y i ல சோ வந்து i வராது. ஓகேவா? x ஓட வேல்யூ என்னது? -33 by 169
169, y ஓட வேல்யூ வந்து 56/169. கரெக்டா? அப்ப என்ன ஆகும் நமக்கு? அப்ப எது xன்றது இப்போ வந்து x plus iy ன்னு இருக்குப்பா. இது நம்ம x plus iy ஃபார்மட்ல எழுதியாச்சு. ஓகேவா? இப்போ இதுல வந்து எது இமேஜினரி பார்ட், ரியல் பார்ட், இது ரியல் பார்ட், xன்றது ரியல் பார்ட், yங்கிறது இமேஜினரி பார்ட். ஓகேவா? அப்போ இதுல வந்து நம்ம என்ன பண்ணணும்? ரியல் பார்ட் இருக்குது. சோ ரியல் பார்ட் என்னது? -33/169. இமேஜினரி பார்ட் என்னது? 56/169. ஓகே, நான் எதனால கான்ஜுகேட் மல்டிபிள் பண்ணோம் அப்படின்னு கேட்டோம் சொன்ன தெரியுமா? ஏன்னா நம்ம டினாமினேட்டர்ல வந்து i வந்துச்சு, நம்ம வந்து இந்த மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணி எழுத முடியாது. அதனால நம்ம கான்ஜுகேட் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா i² வந்துரும். i² வந்துச்சுன்னா அங்க வந்து நம்ம -1 சப்ஸ்டிட்யூட் பண்ணி நம்ம ஈஸியா சிம்பிளிஃபை பண்ணலாம். அதுக்காக தான் நம்ம என்ன பண்றோம்? கான்ஜுகேட்டை மல்டிப்ளை பண்றோம். சரியா? கான்ஜுகேட்டை அதுக்காக மல்டிப்ளை பண்றோம். ஈஸியா நமக்கு என்ன டினாமினேட்டர் வந்து நமக்கு i வேல்யூ இல்லாம கேன்சல் ஆயிடும். அப்போ வந்து நமக்கு வந்து ஈஸியா நம்ம வந்து ஸ்ப்ளிட் பண்ணி எழுதலாம். அதுக்காக நம்ம என்ன பண்றோம்? கான்ஜுகேட்டை மல்டிப்ளை பண்றோம். ஓகேவா? இப்போ எதனால கான்ஜுகேட் மல்டிப்ளை பண்றோம்? எங்க கான்ஜுகேட் மல்டிப்ளை பண்றோம்? டினாமினேட்டர்ல தான் கான்ஜுகேட் மல்டிப்ளை பண்ணுவோம். ஏன்னா நம்ம நியூமரேட்டர்ல இந்த நம்பர் தேவையில்லை. நியூமரேட்டர்ல நமக்கு இமேஜினரி பார்ட் வேணும். அதுக்காக நம்ம என்ன பண்றோம்னா டினாமினேட்டரை கான்ஜுகேட் மல்டிப்ளை பண்ணி இமேஜினரி பார்ட்டை கட் பண்றோம். சரியா? ஓகே, இப்போ சப்போஸ் ஒரு क्वेश्चनல வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்கன்னு வெச்சுக்கோங்க. z plus 3 divided by z minus 5y is equal to 1 plus 4i divided by 2. இதுல z ஓட வேல்யூ கண்டுபிடிச்சிருக்காங்க ரெக்டாங்குலர் ஃபார்ம்ல. ரெக்டாங்குலர் ஃபார்ம் is also known as x plus iy. அதாவது என்ன? ரியல் பார்ட் பிளஸ் i into imaginary பார்ட் நீங்க கண்டுபிடிக்கணும். அதான் ரெக்டாங்குலர் ஃபார்ம். ஓகேவா? இப்போ நம்ம z அப்படியே வச்சுக்கலாம். ஒண்ணுமே ஜஸ்ட் நம்ம கிராஸ் மல்டிபிள் பண்ண போறோம். அவ்வளவுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். ஓகேவா? என்ன பண்ணணும்னா 2 into z plus 3 which is equal to 1 plus 4i into z minus 5y. அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணுவோம்? நார்மல் மல்டிப்ளிகேஷன். 2z plus 6 is equal to இது வந்து நார்மல் மல்டிப்ளிகேஷன் பண்ணுவோம். 1 into z minus 5y plus 4i into z minus 20i square. கரெக்டா? 2z plus 6 is equal to z minus 5y plus 4iz minus 20 into இதோட வேல்யூ வந்து -1. So z minus 5i plus 4iz plus 20. So நம்ம என்ன பண்ண போறோம்னா z எல்லாம் ஒன் சைடு கொண்டு வரணும், மற்றதெல்லாம் இன்னொரு சைடு கொண்டு வரணும். சரியா? அதாவது என்ன பண்ண போறோம்னா 2z minus z minus 4iz is equal to minus 5i plus 20 minus 6. அப்போ இது 2 minus இது நமக்கு வந்து z minus 4i in sorry 1 minus 4i இது வேண்டாம், நீங்கள் கன்ஃபியூஸ் ஆவீங்க, நான் இப்படியே எழுதுகிறேன். is equal to minus 5i plus 14. இதுதான் z வெளியே காமன் எடுங்க. z வெளியே காமன் எடுத்தீங்கன்னா z into 1 minus 4i divided equal to minus 5i plus 14. Z is equal to minus 5i plus 14 divided by 1 minus 4i. இப்போ கான்செப்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன இருக்குதுல்ல 14 minus 5i divided by 1 minus 4i. இப்போ இது பார்த்தீங்கன்னா என்ன வருதுன்னா உங்களுக்கு கீழே டினாமினேட்டர் i இருக்கு, டினாமினேட்டர் i வரக்கூடாது. அப்போ நம்ம என்ன பண்ண முடியும்? நம்மளால இது பண்ணலாம். அதுக்கு நம்ம ஒரே மெத்தட் என்னது? கான்ஜுகேட்டை மல்டிப்ளை பண்ணி கைகளை டிவைட் பண்ணுறது தான் ஒரே மெத்தட். ஏதோட கான்ஜுகேட் இருக்கணும்? டினாமினேட்டரோட கான்ஜுகேட் இருக்குது. கரெக்டாக 1 minus 1 plus 4i divided by 1 minus 4i. இது வந்து நம்ம மல்டிப்ளை பண்ணிங்கன்னா நியூமரேட்டர் மல்டிப்ளை பண்ணுங்க, டினாமினேட்டர் மல்டிப்ளை பண்ணுங்க. கரெக்டா? 14 1s are 14 minus 56i minus 5i minus 20i square divided by a square minus
b square. ஓகேவா? 14 minus sorry 14 into 4 is equal to 56 only, right? 56, sorry, the plus one. So plus 51i minus into minus என்ன ஆகும்? minus 1 substitute minus 1 plus 1 ஆயிடும். So 20 divided by 1 plus 16. கரெக்டா? So என்ன ஆகும்னா 34 plus 51i divided by 17 which is equal to 17 twos are plus 17 threes are. So answer என்ன வருது நமக்கு 2x plus 3a. அது வந்து நம்ம ரியல் பார்ட் பிளஸ் i into imaginary part தான் நமக்கு வருது. இதுதான் நமக்கு ரெக்டாங்குலர் ஃபார்ம்ல கண்டுபிடிக்கிறது அப்படின்றத நம்ம பார்க்கிறோம். இந்த மெத்தட் வந்து இப்போ நான் போட போகிற சம் வந்து இம்பார்ட்டன்ட் சம். இதே மாடல் நிறைய சம்ஸ் இருக்கு. அதை நீங்கள் சால்வ் பண்ணி பாருங்க. ஈஸி தான். அது ஒரு ட்ரிக் இருக்கு. அந்த ட்ரிக் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அது ஈஸியாக நீங்கள் என்ன பண்ணலாம், எழுதலாம். ஓகேவா? இப்போ அந்த கொஸ்டினை பார்த்தாங்கன்னா இதில் 2 சம் இருக்கு. ஓகேவா? ஃபர்ஸ்ட் சம் வந்து 2 plus I into root 3 whole power 10 plus 2 into minus I into root 3 the whole power 10 is real. அப்படி நீ ப்ரூவ் பண்ணணும். ஓகேவா? ரெண்டாவது கொஸ்டினுக்கு அதை வந்து ஜஸ்ட் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நான் ரெண்டாவது கொஸ்டின் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். சரியா? இதுக்கு வந்து என்ன பண்ணணும்னா இது நம்ம என்ன பண்ணணும், கொடுத்துருக்க கொஸ்டின் நம்ம ஃபர்ஸ்ட் நம்மள ஜெட்னு எடுத்துக்கிறோம். ஓகேவா? அடுத்து வந்து இந்த ஜெட்டுக்கு கான்ஜுகேட் எடுக்கணும். கான்ஜுகேட் எடுத்தீங்கன்னா z வந்து கான்ஜுகேட். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன, z க்கு வந்து கான்ஜுகேட் பண்ணனும். அதாவது 2 plus I root 3 the whole power 10 plus 2 minus root I root 3 the whole power 10 whole bar. அதாவது நமக்கு இப்போ என்ன ஃபார்மட் இருக்கு, z1 plus z2 the whole bar is equal to z1 bar plus z2 bar. ஓகேவா? இந்த ஃபார்மட்ல தான் இருக்கு. இப்போ நம்ம என்ன பண்ணலாம், இதை வந்து ஸ்ப்ளிட் பண்ணி எழுதலாம். கரெக்டா? 2 plus I root 3 the whole power 10 the bar plus 2 minus I root 3 the whole power 10 bar. கரெக்டா? ஸ்ப்ளிட் பண்ணி எழுதலாமா? அடுத்த ஸ்டெப்ல என்ன பண்ணணும்னா நமக்கு இன்னொரு ஃபார்முலா இருக்கு. கரெக்டா? z power n the whole bar வந்து z bar the whole power n ன்னு எழுதலாம். இங்க என்ன இருக்கு, இங்க z bar பவர் இருக்கு. சோ என்ன பண்ணா 2 plus I root 3 bar, கரெக்டா, bar the whole power 10 plus 2 minus I root 3 bar the whole power 10. ஓகேவா? இந்த ஈக்குவேஷன் பத்தி. ஓகேவா? இப்போ அடுத்த ஸ்டெப் ஒண்ணுமே அந்த பவர் அங்கேயே இருக்கட்டும். நம்ம இது என்ன ஃபார்மட் இருக்கு, இப்போ வந்து x plus iy க்கு வந்து நீ பார் என்ன வரும் நமக்கு, அதாவது கான்ஜுகேட்னா x minus iy வரும். அதே தான் இங்க எழுத போற 2 minus I root 3 the whole power 10. இப்போ நீங்க கான்ஜுகேட் அப்ளை பண்றது திரும்பி பார் எழுத கூடாது. ஓகேவா? பிளஸ் இதே மாதிரி இது பண்ணா 2 plus I root 3 the whole power 10. ஓகேவா? இது என்ன வேல்யூ உங்களுக்கு, இது எதோட வேல்யூ, is same as z value. so நமக்கு என்ன வந்து z bar is equal to z. so வந்து நம்ம ஒரு கண்டிஷன் படிச்ச ப்ராப்பர்ட்டீஸ்ல வந்து எப்ப வந்து ஒரு கொடுத்திருக்க z value ரியல்னா z bar is equal to z இருந்துச்சுன்னா அது ஈஸியா நீங்க வந்து ரியல்னு சொல்லிடலாம். therefore z is real. அதாவது நெக்ஸ்ட் வந்து क्वेश्चन எழுதி is real னு எழுதணும். ஓகேவா? அப்பதான் உங்களுக்கு ஃபுல் மார்க் கொடுப்பாங்க. இப்போ செகண்ட் क्वेश्चन பாத்தீங்கன்னா செகண்ட் क्वेश्चन எப்படின்னா இது வந்து இம்பார்ட்டன்ட் क्वेश्चन. இது இந்த மாதிரி மாடல் क्वेश्चंस வந்து உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் क्वेश्चंस இது. இந்த மாதிரி क्वेश्चंस உங்களுக்கு ரிப்பீட்டடா வந்துகிட்டே இருக்கும். 2 மார்க்ஸ் ஆர் ஏதோ 5 மார்க்ஸ் ஏதாவது क्वेश्चन வந்துகிட்டே இருக்கும். சரியா? 19 plus 9i by 5 minus 3i the whole power 15 minus 8 plus I divided by 1 plus 2i the whole power 15 is purely imaginary. ஓகேவா? பியூர்லி இமேஜினரினா நம்ம என்ன பண்ண போறோம்னா ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து இத கான்ஜுகேட்டால மல்டிப்ளை பண்ணி இத வந்து இது ஒரு டேர்மா அது ஒரு டேர்மா தட் இஸ் வந்து ஒரு x plus i ன்ற டேர்மா. இது வந்து ஆக்சுவலி இது காம்ப்ளெக்ஸ் நம்பரா இல்ல, மேல ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் கீழ ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர். இது ஆக்சுவலி வந்து ஒரு நார்மல் காம்ப்ளெக்ஸ் நம்பரா மாத்தணும் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். அதுக்கு என்ன பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் உள்ளேயே வந்து கான்ஜுகேட் ரெண்டுமே தனித்தனியா உள்ளேயே கான்ஜுகேட்டால மல்டிப்ளை பண்ண போறோம்.
சரி ஓகே ஃபர்ஸ்ட் நம்ம தனித்தனியாக எடுத்துக்கலாம் 19 plus 9i divided by 5 minus 3i is equal to ஃபர்ஸ்ட் என்ன பண்ணோம் கான்ஜுகேட் மல்டிப்ளை பண்ணி நம்ம என்ன பண்ண போறோம் ஆட் பண்ண போறோம் சோ மல்டிப்ளை டிவைட் பண்ண போறோம் டினாமினேட்டரோட கான்ஜுகேட் நம்ம என்ன பண்ண போறோம் மல்டிப்ளை பண்ணி டிவைட் பண்ண போறோம் மல்டிப்ளை பண்ணினா sorry 95 plus 57i plus 45i plus 27i square divided by 5 square not 25 minus 9i square. அடுத்த ஸ்டெப்ல என்ன பண்ணுவீங்கன்னா 95 plus 57 plus 45 இருக்குல்ல so 102i minus 27 i square வேல்யூ நமக்கு என்னது minus 27 minus 1ல so வந்து இங்க என்ன ஆகும்னா ஓகேவா இப்போ என்ன ஆகும்னா 68 plus 102i divided by 34 2s are 68 plus 34 3s are 104 இது வந்து இதோட வேல்யூ இத வந்து இப்படி எழுதலாம் ஓகேவா இப்போ நெக்ஸ்ட் வந்து 8 plus i divided by 1 plus 2i கண்டுபிடிக்கணும் ஓகேவா இதே மாதிரி சேம் ப்ரொசீஜர் கான்ஜுகேட்டா மல்டிப்ளை பண்ணி கான்ஜுகேட்டா டிவைட் பண்ணனும் 1 plus 1 minus 4 plus 1 minus 4i square numerator பார்த்தீங்கன்னா 8 minus 16i plus i minus 2 into i square so 8 minus 15i minus 2 ஓட வேல்யூ வந்து இங்க minus 1 so minus 1 to minus 1 plus 2 1 plus 4 which is equal to 10 minus 15i divided by 1 plus 1 plus 4 is 5 which is equal to 2 minus 3i இதோட வேல்யூ 2 minus 3i 8 plus i divided by 1 plus 2i ஓட வேல்யூ 2 plus 3i ஓகேவா சோ நம்ம என்ன பண்றோம்னா இப்போ வந்து क्वेश्चन வரும் क्वेश्चन நாம என்ன எழுதுறோம் z ன்னு எடுத்துறோம் இது ரெண்டு கண்டுபிடிச்சிட்டு அதுக்கு அப்புறம் क्वेश्चन எடுத்துறோம் z is equal to சொல்லிட்டு क्वेश्चन எடுத்துறோம் ஓகேவா இப்போ நம்ம क्वेश्चन சப்ஸ்டிட்யூட் பண்ணோம் இப்போ இந்த மொத்த இந்த வேல்யூக்கு பதிலா நம்ம என்ன பண்ணலாம் சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம் கரெக்ட்டா so 2 plus 3i the whole power 15 minus இந்த வேல்யூக்கு பதிலா இதை எடுத்துக்கலாம் கரெக்ட்டா so 2 minus 3i the whole power 15 first step z bar கண்டுபிடிக்கணும் z bar கண்டுபிடிக்கணும் என்ன பண்ணனும்னா first வந்து பியூர் இமேஜினரினா z bar ஓட வேல்யூ எடுக்கணும் மைனஸ் z bar கரெக்ட்டா ரியலா இருந்துச்சுனா z bar உம் z ஈக்குவலா இருக்கணும் z bar உம் -1 இருந்தா இது ரியலா இருக்கும் இது வந்து இமேஜினரியா இருக்கும் அது வந்து பியூர்லி இமேஜினரியா இருக்கும் அப்படிங்கறது நம்ம ப்ராப்பர்ட்டீஸா பார்த்தோம் ஓகேவா இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா இது மொத்தமான z தானே சோ என்ன பண்ண போறோம் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் 2 minus 3i the whole power 15 the whole bar okay first step இப்போ வந்து z1 minus z2 the whole bar is equal to z1 bar minus z2 bar கரெக்ட்டா சோ இத நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்ப்ளிட் பண்ணி எழுதுவோம் ஓகேவா 2 plus 3i the whole power 15 the whole bar minus 2 minus 3i the whole power 15 the whole bar கரெக்ட்டா அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணனும்னா இது என்ன ஸ்டெப் z power n the whole bar is equal to z bar the whole power n ன்னு ஒரு ஃபார்முலா ஒரு ப்ராப்பர்ட்டீஸ் இருக்கு அந்த ப்ராப்பர்ட்டி நம்ம யூஸ் பண்ணுவோம் சரியா 2 plus 3i divided by 2 plus 3i the conjugate the whole bar is equal to whole power 15 minus 2 minus 3i whole bar the whole power 15 okay இப்போ என்ன பண்ணனும் உள்ள இருக்கத கான்ஜுகேட் பண்ணலாம் ஏனா உள்ள தான் பார் இருக்கு சோ நோ ப்ராப்ளம் so 2 minus 3i the whole power 15 minus so okay 2 plus 3i the whole power 15 actually z ஓட வேல்யூ என்ன நமக்கு இது ஃபர்ஸ்ட் வரும் சோ கரெக்ட்டா மைனஸ் சொல்லி ஃபார்ம் அப்படினா 2 plus 3i the whole power 15 minus 2 minus 3i the whole power 15 தான் நமக்கு வருது சோ இதோட வேல்யூ என்ன z சோ மைனஸ் z அதாவது z bar வந்து மைனஸ் z வரதுனால இந்த கொடுத்திருக்க क्वेश्चन வந்து பியூர்லி இமேஜினரி அப்படினு அர்த்தம் சரியா
இது வந்து ஈஸி சம்னா ஈஸியாக முடிச்சிடலாம். ஓகேவா? ஈஸி சம்னா ரொம்ப கஷ்டம்லாம் கிடையாது. உங்களுக்கு கான்ஜுகேட் எப்படி பண்ணணும்னு தெரிஞ்சுக்கணும். எப்படி வந்து நீங்கள் எதனால கான்ஜுகேட் பண்ணுறீங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இந்த சம் நீங்கள் போட்டுடலாம். ஓகேவா? இப்போ வந்து கான்ஜுகேட்டோட ஓரளவுக்கு உங்களுக்கு ஐடியா கிடச்சிருக்கோம். மாடலஸோட ஐடியாஸ் நான் எப்படி சொல்ல போகிறேன். மாடலஸ்னால் நம்ம வீடியோ ஸ்டார்டிங்கே பார்த்த மாதிரி இப்போ ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பரை நீங்கள் மாடலஸ் பண்ணுறேன்னா அது எப்படின்னா ஆக்சுவலி வந்து எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர், அதாவது ரூட் ஆஃப் ரியல் பார்ட் ஸ்கொயர் ப்ளஸ் இமேஜினரி பார்ட் ஸ்கொயர் இருக்கும். ஓகேவா? சரி, ஓகே. இப்போ இதில் உள்ள ப்ராப்பர்ட்டிஸை பார்க்கலாம். அதாவது இது ஃபர்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாடுலஸ் ஆஃப் ஜெட்டும் மாடுலஸ் ஆஃப் ஜெட் கான்ஜுகேட்டும் ஈக்குவலாக தான் இருக்கும் ஆல்வேஸ். ஓகேவா? செகண்ட் பாயிண்ட், modulus of z1 plus z2 is always less than modulus of z1 plus modulus of z2. ஓகேவா? எப்பவுமே அது less than or equal to தான் இருக்கும். எப்பவுமே அது ஈக்குவலா இருக்கணும்ன்ற அவசியம் கிடையாது. சரியா? தேர்ட் பாயிண்ட், ஆனா modulus of z1 z2 is equal to modulus of z1 into modulus of z2. ஓகேவா? இதுவே நெகட்டிவ்ல வந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஒன், modulus of z1 minus modulus of z1 minus z2 is greater than or equal to whole modulus of z1 minus modulus of z2 whole modulus. ஓகேவா? whole modulus ஃபர்ஸ்ட் வந்து modulus of z1 minus modulus of z2 the whole modulus. ஓகேவா? Fifth property வந்து modulus of z1 by z2 is equal to modulus of z1 divided by modulus of z2, where z2 should not be equal to 0. ஓகேவா? Sixth property, modulus of z power n is always equal to modulus of z whole power n. And next property, real part of z is always less than modulus of z. Also, imaginary part of z is always less than or equal to modulus of z. ஏன் இது ரெண்டு அப்படி வருதுன்னா, ஏன்னா மாடுலஸ்ன்றப்போ நமக்கு வந்து இமேஜினரி பார்ட்டும் ரியல் பார்ட் எடுத்து ஆட் பண்ணி நம்ம ரியல் பார்ட்டும் தனியாக எடுத்தீங்கன்னா கண்டிப்பாக அது லெஸ் தான் இருக்கும். அதே மாதிரி இமேஜினரி பார்ட்டும் தனியாக எடுத்து கண்டிப்பாக அது லெஸ் தான் இருக்கும். These are the properties we are using in this. இந்த ப்ராப்பர்ட்டிஸ் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இப்போ இவ்வளோதான் ப்ராப்பர்ட்டிஸ் மேக்ஸிமம் இருக்குது நமக்கு. சரியா? இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா, ஃபர்ஸ்ட் क्वेश्चन என்ன பண்ண போறோம்னா, modulus of 2 plus I divided by minus 1 plus 2i. ஓகேவா? இதுதான் நம்ம பண்ண போறோம். இதுக்கு வந்து நம்ம என்ன பண்ண போறோம்னா, ஃபர்ஸ்ட் வந்து இந்த கான்ஜுகேட் உள்ள இருக்கிறது வந்து கான்ஜுகேட் எடுக்கிறோம். 2 plus I divided by minus 1 plus 2i. இது நம்ம என்ன பண்ண போறோம், கான்ஜுகேட் எடுக்கிறோம். தட் இஸ் வந்து நம்ம இமேஜினரி ஐக்கு தான் எடுக்கணும், இதுக்கு எடுக்கக்கூடாது எப்பவுமே. ஸோ 2 plus plus I divided by minus 1 minus 1 minus 2i divided by minus 1 minus 2i, which is equal to multiply பண்ணணும். ஓகேவா? therefore minus 2 minus 4i minus I minus 2i square minus 1 whole square 1 தான் வருது. சரியா? so 1 minus 4i square, which is equal to minus 2 minus 5i minus into minus plus I and I square value minus 1. So 2 divided by 1 plus 4. Okay, va? So என்ன ஆகும்னா, ஓகேவா? So minus 5y divided by 5, which is equal to minus I. இதோட மாடுலஸ் எடுத்தீங்கன்னா minus I is equal to root of 1 square, which is equal to 1.
இப்படியும் எழுதலாம். ஓகேவா? இல்லை நம்ம ப்ராப்பர்ட்டிஸ் யூஸ் பண்ணி எழுதலாம். ப்ராப்பர்ட்டி என்னது? modulus of z1 divided by z2 is equal to modulus of z1 divided by modulus of z2, which is equal to modulus of z1 என்னது? modulus of z1 வந்து modulus of 2 plus I divided by modulus of minus 1 plus 2I, which is equal to root of 4 plus 1 divided by root of 1 plus 4, which is equal to root 5 divided by root 5, which is equal to 1. இப்படியும் பண்ணலாம். இந்த மாதிரி பண்ணலாம், இந்த மாதிரி பண்ணலாம். இட்ஸ் யுவர் விஷ். ஓகேவா? நம்ம ப்ராப்பர்ட்டிஸ் யூஸ் பண்ணி உங்களுக்கு ஈஸியாக பண்ணலாம், ஈஸியாக பண்ணலாம். நோ ப்ராப்ளம். இட்ஸ் அப் டு யுவர்ஸ். உங்களுக்கு எதாவது இருக்குது. சரியா? இப்போ ஓகே. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இது வந்து ஒரு கொஷின்னு. சரியா? கொஷினில் வந்து மாடுலஸ் ஆஃப் ஜோட வேல்யூ 2 கொடுத்துருக்காங்க. ஷோ தட் 3 less than or equal to with the modulus of z plus 3 plus 4I less than or equal to I 7. நம்ம இதை ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகேவா? நம்ம என்ன பண்ணுறோம்னா, ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன பண்ண போகிறோம்னா, இந்த இதில் வந்து ரெண்டு பக்கமும் z plus 4I ஆட் பண்ண போகிறோம். ஏன்னா இங்கே வந்து நமக்கு என்ன இருக்குன்னா, இது ஆக்சுவலி வந்து நம்ம என்ன ரெண்டு பக்கம் 3 plus 4I ரெண்டு பக்கமாக இது பண்ணணும். ஏன்னா இங்கே நமக்கு வந்து ஆக்சுவலி வந்து நம்ம நார்மல் சம் எப்படி பண்ணோம்னா, இது நம்ம வந்து ஈஸியாக பண்ணோம்னா ஒரே வழி தான் இருக்குது. இந்த எந்த வழியுமே கிடையாது. நம்ம நடுவில் z மட்டும்தான் வரணும். ஓகேவா? நீங்கள் எப்போ நீ வந்து இதை ப்ரூஃப் பண்ணுவேன்னா, நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஃபஸ்ட்டு வந்து எல்லாத்துலேயுமே தான் நம்பர் சொல்லணும். ஃபஸ்ட் என்ன பண்ண போகிறோம்னா, ஃபஸ்ட்டு இந்த ரெண்டு மட்டும் எடுத்துக்கணும். லெட் அஸ் டேக், நம்ம என்ன பண்ண போகிறோம்னா 3 less than or equal to determinant of z plus 3 plus 4I. ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இது நானும் டிட்டர்மெண்ட் போடலாம், ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. ஓகேவா? ஸோ என்ன பண்ண போகிறோம்னா, ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் என்ன பண்ண போகிறோம்னா, determinant of z plus 3 plus 4I less than or equal to determinant of z plus நடுவில் இருக்கிறது மட்டும் எடுத்துக்கணும். ஓகேவா? இது எதுவுமே எடுக்கணும்னா நடுவில் இருக்கிறது மட்டும் எடுத்துக்கணும். ஓகேவா? z plus 3 plus, ஏன்னா நம்ம வந்து என்ன படித்தோம், determinant of z plus determinant of z2 is equal to is less than or equal to determinant, that is modulus of z1 plus modulus of z2. இதான் நம்ம படித்த ப்ராப்பர்ட்டி. ஸோ அந்த ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணி ஃபஸ்ட் நம்ம ஸ்ப்ளிட் பண்ணிக்கணும். ஓகேவா? ஸ்ப்ளிட் பண்ணிட்டீங்கன்னா இது என்ன ஆகும், less than or equal to mod z plus root of 9 plus root of 9 plus 16, which is less than or equal to determinant of 7 plus root 15 is 5. Right? Okay, wow. சரி, ஓகே. இது வந்து புரிஞ்சிச்சா உங்களுக்கு? அப்புறம் என்ன கொடுத்துருக்காங்க, இதோட வேல்யூ வந்து 2 கொடுத்துருக்காங்க கொஸ்டின். ஸோ less than or equal to 5. இப்போ நம்ம என்ன ப்ரூஃப் பண்ணியிருப்போம், ப்ளஸ் 3 ப்ளஸ் 4I வந்து less than or equal to 7. இந்த பக்கம் நம்ம ப்ரூஃப் பண்ணிட்டோம். இப்போ இந்த பக்கம் மட்டும் ப்ரூஃப் பண்ணணும். அதாவது நம்ம என்ன பண்ணால் to prove z plus 3 plus 4I should be greater than or equal to 3 நம்ம ப்ரூஃப் பண்ணணும். ஓகேவா? அதுக்கு நம்ம என்ன எடுத்துக்கணும்னா z plus 3 plus 4I determinant modulus எடுத்துக்கிறோம். is greater than or equal to minus எழுத போகிறோம். ஏன்னா நமக்கு வந்து ஃபார்முலா இருக்குல்ல, determinant of z1 minus z2 is always greater than or equal to z1 minus z2. கரெக்டா? ஸோ அதுதான் அந்த ஃபார்முலா தான் யூஸ் பண்ண போகிறோம். minus 3 plus 4I. இது வந்து ஹோல் வித் மாடுலஸ் வரும். கரெக்டா? ஸோ அதான் எழுத போகிறோம். இப்போ சாரி
ஏன்னா நம்ம மைனஸ் இருக்குல்ல, ஸோ இந்த ஒரு டேர்ம் நமக்கு மைனஸ் எல்லாம் வரும். ஓகேவா, நம்ம ப்ளஸ் இருக்கு நம்ம கொஸ்டினில், ஸோ இது மைனஸ் வரணும். ஸோ லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு டிட்டர்மினன்ட் ஆஃப் இதோட வேல்யூ கொடுத்துருக்காங்க 2 கொடுத்துருக்காங்க மைனஸ் இதோட வேல்யூ என்னது ரூட் ஆஃப் 9 plus 16 greater than or equal to determinant of 2 minus 5 which is greater than or equal to determinant 3 minus 3. So determinant of radians na, sorry, not as radians na 3. இப்போ ரியல் நம்பர்ல தான் நெகட்டிவ் ரேஞ்ச்ல நம்ம ப்ளஸ் ஆயிடும். சரி, ஓகேவா? இப்போ நம்ம ப்ரூஃப் பண்ண ரெண்டு கிடைச்சிச்சா? இதுதான் நம்ம பண்ண போறது. So therefore from 1 and 2 3 less than or equal to determinant of z plus 3 plus 4i less than or equal to 7. Proof பண்ணியாச்சு. ஓகேவா? சிம்பிளா முடிஞ்சிச்சா? இப்போ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இப்போ வந்து ஒரு क्वेश्चन கொடுத்துட்டாங்க. ஒரு மூணு பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த 3 பாயிண்ட்ஸ் வந்து நீங்க ட்ரையாங்குலர் அப்படின்றத ப்ரூஃப் பண்ணணும். இது இம்பார்ட்டன்ட் क्वेश्चन. மாடலஸ்ல இது இம்பார்ட்டன்ட் क्वेश्चन. சரியா? அதாவது 3 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. அதாவது வந்து 1, -1/2 plus I root 3/2, -1/2 minus I root 3/2. ஓகேவா? இந்த 3 பாயிண்ட் கொடுக்குறாங்க. 3 பாயிண்ட் வந்து நமக்கு வந்து இது வந்து ஈக்குவல் டு ட்ரையாங்கிளோட பாயிண்ட்ஸ்னு சொல்லிட்டு நம்ம ப்ரூஃப் பண்ணணும். ஓகேவா? அதுக்கு நம்ம என்ன பண்ணிக்கிறோம், இந்த Z1 எடுத்துக்கிறோம், இந்த Z2 எடுத்துக்கிறோம், இது Z3 எடுத்துக்கிறோம். சரியா? ஸோ லென்த் ஆஃப் தி சைட்ஸ் வந்து Z1 Z2, determinant of Z1 minus Z2, determinant of Z2 minus Z3, determinant of Z3 minus Z1. இது கண்டுபிடிச்சா நமக்கு போதும். ஸோ என்ன பண்ணுறோம், நம்ம determinant of Z1 னா determinant of 1 minus, sorry, modulus of, so 1 minus minus 1/2 minus I root 3 divided by 2, determinant, sorry, modulus 1 minus of minus 1 plus 2 minus I root 3/2, determinant which is equal to 3/2 minus I root 3/2, determinant. Okay, இது என்ன ஃபார்முலா வரும், root of, ஓகேவா, that is root of 3/2 the whole square plus minus root 3/2 the whole square, which is equal to 9/4 plus 3/4, which is equal to root 12/4, which is equal to root 3. ஓகேவா? அதே மாதிரி நம்ம என்ன பண்ண போறோம், determinant of Z2 minus Z3 கண்டுபிடிக்க போறோம். minus 1/2 plus I root 3/2 minus 1/2 minus I root 3/2, which is equal to minus 1/2 plus I root 3/2 plus 1/2 plus I root 3/2, which is equal to this cancel ஆயிரும். So 2 I root 3/2 determinant. So that is modulus. இதோட ஃபார்முலா என்னது, root of 2 root 3/2 the whole square. 2 cancel ஆயிடுச்சுனா root 3 ஸ்கொயர் வந்து root 3 தான் வரும். root 3 ஸ்கொயர் வந்து root 3 வரும். அதோட இன்னொரு root இருக்கு, root 3. இதே மாதிரி சேம் வந்து நம்ம என்ன பண்ண போறோம்னா இதுக்கு root 3 தான் வந்திருக்கு, மல்டிபிள் root 3 தான் வந்திருக்கு. அதே மாதிரி என்ன பண்ண போறோம், determinant of Z3 minus Z1 எடுக்க போறோம், which is equal to minus 1/2 minus I root 3/2 minus 1. கரெக்டா? So minus 3/2 minus I root 3/2, which is equal to root of 3 minus 3/2 the whole square plus minus root 3/2 the whole square, which is equal to 9/4 plus 3/4, which is equal to root of 12/4, which is equal to root 3. எல்லா வேல்யூமே root 3 வந்துச்சு. ஸோ எல்லா டிட்டர்மினன்ட்டுமே என்ன ஆகுது, நமக்கு ஆல் டிட்டர்மினன்ட்ஸ் எல்லா மாடல்ஸும் நமக்கு என்ன இருந்தது, இந்த காம்ப்ளெக்ஸ் வந்து ஆக்சுவலி வந்து டிட்டர்மினன்ட் சொல்றது மாடல்ஸ்னு சொல்லுவோம். நான் அதே தப்பு பண்ணிட்டேன். ஓகேவா? Z1 minus Z2 is equal to Z2 minus Z3 is equal to Z3
3 minus z1 is equal to root 3. எல்லாமே ஈக்குவல் அதாவது ஸோ given points are forms a equilateral triangle. சரியா? இப்போ நம்ம இன்னைக்கு நம்ம பார்த்த டாபிக்ஸ் வந்து உங்களுக்கு புரிஞ்சுக்கும்னு நினைக்கிறேன். நான் அடுத்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், ப்ளஸ் டூ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.